சிங்கப்பூரில் மிகவும் பிரபலமான ஸ்ரீ மாரியம்மன் கோயிலோட தீமிதி திருவிழா தான். ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்னும் எங்கே வந்திருக்கிறோன்னா சிங்கப்பூரில் மிகவும் பிரபலமான ஸ்ரீ மாரியம்மன் கோயிலோட தீமிதி திருவிழாக்கு தான் வந்திருக்கிறோம். வருஷம் இங்கே நடக்கிறது தான். ஆனால் 16 வருஷமாக இங்கே இருக்கிறோம். இது வரைக்குமே இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கல, அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை. இன்னைக்கு தான் வாட்டி வந்திருக்கிறோம். ரொம்ப விசேஷமான நாள். அதாவது சிங்கப்பூரில் நடக்கிற மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வுகள்லாம் இதுவும் ஒன்று. ரொம்ப நாளாக நடக்கும். இந்த ஒரே நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. இது கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்சு ஒரு மாதம் பக்கத்தில் அப்படியே அதுக்கான இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். கோயிலோட கோபுரத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக, அதுவும் மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்குது, வேற லெவலில். இதுதான் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் கோபுரம். இங்கே தீமிதி கிட்டத்தட்ட 150 வருஷங்களுக்கு மேலே கொண்டாடிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் நடக்கிற முக்கியமான பண்டிகைகள்லாம் இதுவும் ஒன்று. இது அந்த ஒரு நாள் நடக்கிற நிகழ்வு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே சின்ன சடங்குகளாக, சின்ன வேண்டுதல்களாக ஒன்றுனா நடந்திருக்கிறது. இதில் ஹைலைட் நம்ம அந்த தீமிதி தான். தீமிதி திருவிழா அன்னைக்கு சிராங்கோன் ரோட்டில் இருக்கிற ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் இருந்து பக்தர்கள் எல்லாருமே நடந்து இந்த தீமிதி பந்தலை நோக்கி வருவாங்க. அதாவது பெருமாள் கோயிலேருந்து இந்த கோயில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 4 கிலோமீட்டர் இந்த ரோட்லேயே நடந்து வருவாங்க. இதில் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு பக்கமாக வண்டி போகிறதுக்கு, இன்னொரு பக்கமாக அந்த பக்தர்கள் எல்லாருமே நடந்து வர்றதுக்காக ஒதுக்கியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. யாருக்கும் எந்த தொந்தரவும் வராத அளவுக்கு நல்ல கூட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு. அதுவும் ஒரு வெளிநாட்டில், அதாவது இன்னொரு நாட்டில் ஒரு இந்து பண்டிகையை இவ்வளோ தூரம் மக்கள் பார்த்து கொண்டாடி பண்ணுறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. எனக்கு பார்த்தப்போ எனக்கு ஆச்சரியமாகவே தான் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே இந்த ரோடு பக்கம் ஃபுல்லாகவே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் வந்திருக்கிறது மாரியம்மன் கோயில் பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருக்கிறோம். அங்கேயே 2 பக்கமே ஃபுல்லாக ஆளுங்க நின்று இந்த ஊர்வலம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த பவனி எல்லாமே கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறமா தலைமை பூசாரி தலையில் கரகம் வச்சுருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு தீக்குழியில் இறங்குவாங்க. அதுக்கப்புறமா யார் வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒன்றா அந்த கோயிலுக்குள்ளே போவாங்க. அதாவது 14ஆம் தேதி தான் இந்த தீக்குழி மூடப்படும் அப்படின்னு நோட்டீஸ் போட்டிருந்தேன். நான் கூட மனசுக்குள்ள நினச்சி, கொஞ்சம் பேர் தானே இருக்கிறாங்க, இவங்க எப்படி இவ்வளோ நேரம் எதுக்கு அதை வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ கடைசியில் பாருங்க, ஐயா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள், நான் எடுத்த கொஞ்ச நேரம் அந்த வீடியோலையும் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்த்தது கொஞ்சம் பேர் தான், இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க அந்த லைனில். நாங்கள் ஏன்னா இதை கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு நேராக அடுத்த இதை பார்க்கலாம் அப்படின்னு அந்த பக்கமாக போயிட்டோம். உண்மையிலே நல்லா மாட்டிக்கிட்டாங்க, எங்கேயுமே போக முடியலைங்க. அதாவது அந்த ஊர்வலம் வர்றவங்க கூட நம்ம போக முடியாது. அவங்க எல்லாமே நேர்த்தி கடனுக்காக போகிறவங்க. அந்த கூட்டத்தில் சேர முடியலை. கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு இங்கிட்டு வந்தால் அப்பா உள்ளே விடவே இல்லைங்க. அவ்வளோ கூட்டம். ஆல்ரெடி கோயில் ஃபுல்லாக ஆளாயிடுச்சு. அதாவது இந்த அளவுக்கு கூட்டத்தை எதிர்பார்க்கவில்லை. சீரியஸாக எப்போ சரியான கூட்டம். இவங்க எல்லாருமே தீமிதி பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன நினச்சோன்னா, இவங்க ஏதோ ஸ்பெஷல், நம்ம ஒரு மாதிரி ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தவங்க போல இருக்குது, நம்மளையெல்லாம் விட மாட்டாங்க அப்படின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, அதை அவாய்ட் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு போயிட்டோம். ஆனால் கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் தீமிதி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு அது வேறு லைனு, அன்னதானம் கொடுக்கறது ஒரு லைனு, அப்புறம் தீமிதி பார்க்குறது இன்னொரு லைனு. சரி, அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒன்றுமே ஆகலையா, சரி போய் ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம். எல்லோரும் அப்படி தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, சாப்பிட்டு வரும்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியாகும் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு இந்த பக்கமாக வந்தால், ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது இங்கே கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் எங்கேயுமே கூட்டம். சரி, ஒரு வழி யோசிக்கலை. சரி ஓகே, ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சாப்பிட வந்தோம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்ப கோயிலுக்கு போகலான்னு திரும்ப அந்த பக்கம் போனோம். திரும்ப பார்த்தா கோயிலுக்கு உள்ளே போக முடியல. கோயிலுக்கு திரும்ப அதே மாதிரி ஆளுங்க அப்படியே தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஊர்வலம் வந்ததுனால என்னென்னு தெரியல, கோயிலுக்குள்ளே போக முடியல, சரியான கூட்டம். சரி, இதுக்கு மேலே அங்கே வெயிட் பண்ண வேண்டாம்,
திரும்ப வந்து இந்த பக்கமாக வந்து என்னென்னு விசாரிப்போம் அப்படின்னு இங்கே வந்து கேட்டால் அப்போ தான் சொல்கிறாங்க இது வந்து தீமிதி அந்த அந்த ஸ்டேடியத்துக்காக போகிற கியூவு இங்கே தான் உட்காந்து போகணும். நம்ம ஒரு மாதிரி ஸ்பெஷல் டிக்கெட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இடம் ரொம்ப மேலே கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது உள்ளே போகிற ஆளுங்க ஓரளவுக்கு வெளியானதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் அப்படி உள்ள அனுப்புகிறாங்க. அதுக்காக தான் இந்த லைன் ஃபுல்லாகவே ஆளுங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆல்ரெடி தீமிதி ஆரம்பிச்சாச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு ஆரம்பிச்சு. ஒரு வழியாக கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா நம்ம தீமிதி பார்க்குறதுக்கு கோயிலுக்குள்ளே இப்போவும் போகலைங்க, இனிமேல் தான் கோயிலுக்கு போனோம். தீமிதி பார்க்குறதுக்கு அந்த உள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்படி தான் இந்த உள்ளே போயிட்டுருக்குறோம். கோயிலோட ஒரு சைடில் தான் விட்றாங்க. தீமிதி இந்த பக்கமாக தான் நடந்துகிட்ருக்கு. சாயங்காலமே நிறைய விறகு கட்டைகளை போட்டு அந்த தீ மிதிக்கிற அந்த இடத்த வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இது ஒரு 3 மீட்டர் நீளம் இருக்கும், 1 மீட்டர் பக்கத்தில் அகலத்தில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த தீ மிதிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அந்த பால் தண்ணி ஒன்று வச்சுருக்காங்க. பால் தண்ணி தொட்டி மாதிரி இருக்குது. அதில் வந்து கால் நினைக்கிற மாதிரி அப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு நிற்கிறாங்க. ஏன்னா எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். நல்லா பார்த்துக்கிறாங்க வர்றவங்க எல்லாரையுமே. கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி ஒரு பயங்கரமான மனதைரியம் வேணுங்க. நிஜமாக நமக்கு வந்து கொஞ்சோண்டு நெருப்பு ஒரு செகண்ட் சுடு தண்ணி பட்டாலே நம்மளால் தாங்க முடியலை. அப்படி அதில் இறங்கி நடக்கணும்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு பக்தி, எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும் அப்படின்னு உடம்பெல்லாம் அப்படி புல்லரிச்சு போகும் அதை பார்க்கும்போதே. அப்படியே அங்கே இருந்து தீமிதி இதை பார்த்துட்டு திரும்ப அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு திரும்ப கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு திரும்ப போயிட்டுருக்கோம். சாமி கும்பிடணும் இல்லையா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். அம்மனை பார்க்காம போனால் எப்படி இருக்கும், அதுக்காகவே திரும்ப வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இங்கே கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வாட்டி அந்த அம்மனோட அலங்காரம் இருக்குது பாருங்க, அப்பா அப்படி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு பயங்கரமாக அப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் கூட்ட நெரிசல் அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல. தூரமாக இருந்து தான் 1-2 வீடியோஸ் எடுக்க முடிஞ்சிச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். கிளம்புறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியே வந்து பார்த்தா அந்த தீமிதி போகிறதுக்காக நேர்த்தி கடன் போட்டவங்க நிற்கிறாங்க பாருங்கள். அந்த ரோடு ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு நிற்பாங்க போல இருக்குங்க. அதனால தான் அவங்க 2 நாள், அதாவது கிட்டத்தட்ட இன்னைக்கு இப்போ சாயங்காலம் ஆரம்பிச்சிருக்காங்களா, நாளை கழிச்சு தான் இது வந்து அந்த தீமிதி அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அப்போ அவ்வளோ தூரம் ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் வந்து அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக லைனில் நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஏதோ ஏன்னா வெளியூரில் வந்து இவ்வளோ தூரம் மக்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான வேலைக்காக வந்திருக்கோம், அந்த மைண்ட் செட் தானே இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற லோக்கல்ஸு, சிங்கப்பூரியன்ஸாக இருக்கட்டும், மலேசியன்ஸு, அது இல்லாமல்
நம்ம இந்தியன்ஸு, நம்ம ஆளுங்க எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. உண்மையிலே மனசுக்குள்ள யாருக்கும் எந்த இதுவுமே நடக்காமல் எல்லாரும் நல்லபடியாக நேர்த்தி கடனை முடிக்கணும் அப்படின்னு தான் மனசுக்குள்ளே தோணுச்சு. ஏன்னா ஒர்க்கர்ஸ்னு எல்லாம் வரும்போது கண்டிப்பாக இன்றைக்கி தீ மிதிச்சுட்டு நாளை காலையில் திரும்ப அதே சேஃப்டி ஷூவை போட்டுட்டு வேலை பார்க்கணும். சப்போஸ் காலையில் தான் பொல்லிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் மாரியம்மா யாருக்கும் எந்த கஷ்டங்களும் கொடுக்காம நல்லபடியாக அவங்க எல்லாரோட நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த வீட்டை கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரோட கஷ்டங்களும் நெருப்பில் போட்டால் சருகு மாதிரி பஸ்மமாக போகட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க.